ஆரி தொலைது கர்ம குதிரை. பாருங்க வியூ பாயிண்ட். அங்கே போலீஸ்காரங்க செக் போஸ்ட்டில் நம்ம மடக்கிட்டாங்க. இதுதான் அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸுங்கிறது. Don't wanna sleep in, cause I got something to prove. ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் மோட்டோ விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து ரூமில் ஸ்டே பண்ணதோட நம்ம முடிச்சிருப்போம். ஸோ வந்து இது வந்து டே 2, ஓகேவா? இன்றைக்கி 3ஆவது ட்ரிப்பில் டே 2 இது. இன்றைக்கி தேதி பார்த்தோம்னா 10ஆம் தேதி ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு சில பிளேசஸ்லாம் வந்து விசிட் பண்ண போகிறோம். சின்ன வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஏரியாக்கெல்லாம் வந்து நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பிள்ளைக்கு லேட்டாக ஒரு தடுத்துட்டுங்க. நான் உங்கள் மோட்டோ விஜய். மிச்ச விஷயம் தான் வந்து நம்ம மோட்டோ விளக்கிங்களை கட்டிட்டு பண்ணலாம். ஓகே, பைக்கில் போகும்போது. ஏன்னா நேரம் ஆல்ரெடி மணி பார்த்தோம்னா 9 ஆயிடுச்சு. இங்கேருந்து வந்து நம்ம ஒரு 2 மணிக்கு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு 2 மணிக்கு அப்புறம் நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து மிச்ச விஷயத்தில் நான் வந்து மோட்டோ விளக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே காய்ஸ், நான் ரூம் வந்து இப்போ செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். அது ஒரு நார்மலான ரூம் தான். அது கரெக்டாக 10 மணிக்கு வெளியில் வந்தேன். இப்போ அங்கிட்ட டிராஃபிக்காக இருந்தனால அங்கே நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. அதனால் இப்போ அங்கிட்ட வந்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா டாப் ஸ்டேஷன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இது. இப்போ அந்த ரூட்டில் தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ இங்கே ரூமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மட்டும் சிங்கிளாக இருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், எங்கடா வரும்போது 3 பேராக வந்தீங்களே, இப்போ பார்த்தோம்னா யாரையுமே மிச்சம் 2 பேரை காணுமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அவங்க வந்து பார்த்தோம்னா நேற்று இங்கே வந்து ரூமில் ஸ்டே பண்ணதுக்கப்புறமாக்கு ஈவினிங் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க, வெக்கேட் போட்டு கிளம்பிட்டாங்க. அதனால் நான் மட்டும்தான் நைட் ரூமில் இருந்தேன். இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் மட்டும்தான் அந்த இடத்த ஃபுல்லாக விசிட் பண்ண போகிறேன். இன்னும் காலைல சாப்பிடல, பசிக்க ஆரம்பிக்கலை. சரி, பசிக்கும் போது சாப்பிட்டுக்குமோ அப்படின்ட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா, கொஞ்சம் பாருங்க, வியூஸ் பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. நமக்கு நேரம் ரொம்ப கிடையாது. அதனால ஸோ எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துலாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதுக்கடுத்து நம்ம ரைட்டு வர வேண்டியதான் சீக்கிரம். கார்டன் மாதிரி ஏதோ கீழெல்லாம் இருக்குது, என்னன்னு தெரியல. பெட்ரோல் இது வரைக்கும் இருக்குது. 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இது வரைக்கும் 295 கிலோமீட்ரு. கேரளாவில் மட்டும் 295 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். எங்கேருந்து பார்த்தாலும் வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களே, எனக்கு அந்த 3D எஃபெக்டில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்படியே கார்னரிங் பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில் போயிட்டு இருக்கேன் நான். வாங்கின்னு இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? ஐயோ, இந்த மாதிரி ரூட்டெல்லாம் ஓட்டணும் தாங்க. பைக்கில் போனால் தான் அந்த எல்லா இடத்தையும் நம்ம விசிட் பண்ண முடியும், பார்க்க முடியும். கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் பைக்கில் வர்றது, ஆனால் அதே சமயம் செம்மையாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். சாரி காய்ஸ், நம்ம பார்த்தோம்னா இந்த எர்ணாகுளமா இதில் தானே போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த பார்க் வழியாக தானே போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது கிடையாது. ஐயோ இங்கே பாருங்க, ஐயோ அந்த பார்க் வழியாக தானே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வழியாக போகலங்க, மேட்டுப்பட்டி டேம் வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த டாப் ஸ்டேஷன் ரோடு ஹைவே, அந்த மேட்டுப்பட்டி டேம் ரோடு வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நான் அப்பவும் நினச்சேன் கூகுள் கூட்டி எங்கிட்டு போச்சோன்னா அது இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துருச்சு என்னையே. எப்போவுமே கார் பின்னாடி போகும்போது மட்டும் இந்த ஸ்லோப்பாக இருக்க இடத்துலலாம் கார் பின்னாடி போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும். நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. காருக்காரன் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலோ ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்தாலோ நமக்கு தான் சிக்கல். இங்கே குதிரை சவாரி இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குதுப்பா. ஃபோட்டோ ஷூட், இது ஒரு வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி என்ன வியூ பாயிண்ட்டுன்னு தெரியல. சரி, இது வியூ பாயிண்ட் தான். மேட்டுப்பட்டி போட்டிங்க்கு இன்னும் 7.5 கிலோமீட்டர் இருக்கா? ஆரி தொலைது கர்ம குதிரை சாணியாக என்னடா அது? கிளச்சி விட்டு போயிட்டான் சாணியை அப்படியே. எனக்கு இங்கே பிடிச்சதே இந்த மாதிரி ஹேர்பின் பெண்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த டேர்னிங் கார்னரிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பைக் ஓட்டுறதுக்கு ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது எனக்கு இந்த இது. வேலை பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் ஒன்று பார்த்தேன். அந்த ஸ்கூல் பார்த்தோம்னா வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்கூல் கட்டியிருக்காங்க அவ்வளோ ஹைட்டாக, ஒரு 3-4 ஃப்ளோர் மேலே இருக்கும். 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் இருக்கும் அந்த ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி பார்த்தோம்னா மலை, பெரிய மலை, மவுண்டைன், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அந்த வியூவே வேறு லெவலில் இருக்குது. அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் கொடுத்து வச்சேன். ஆனால் கேரளாவில் இருக்கிறவங்களுக்குலாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் அது பெருசாக தெரியுது. குளிரும் அந்தளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஒரு லைட் சில்டாக தான் இருக்குது. ரொம்ப குளிர்லாம் இல்லை, ஏன்னா மணி 10:30 இல்லை. அதனால் கூலிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காய்ஸ், இதுதான் மேட்டுப்பட்டி டேம். இதுதான் காய்ஸ் மேட்டுப்பட்டி டேம். அது மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ரெக்கார்டாகுதா? அது வேறு எக்கோ வேறு இங்கே தான் அடிக்குமா? எங்கே எக்கோ அடிக்கிற மாதிரி தெரியலையே. நின்று பார்ப்போமா? அங்கே நின்று பார்ப்போம்.
இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட், அங்கே போட்டிங் வேறு போயிட்டுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி போயிட்டுருக்கு, டேமில் இருக்க தண்ணி, அதில் தான் அவங்க போட்டிங்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. ஆனால் போட்டிங் தான் போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிங்கிளாக போகிறதுக்கு எனக்கு கடுப்பாக வருது. யாராவது 2 3 பசங்க எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு தான் போகலாம். சிங்கிளாக போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. போட்டிங் அவாய்ட் பண்ணிட வேண்டியதான், கேன்சல். ஆர்வலோட போகிறாரியா குஜால. ஆக்சுவலி போட்டிங் பார்த்தோம்னா இதுக்குள்ளே தான் போகணுக்குள்ள இருக்குது. போட்டிங்க்கு என்ன போட்டிருக்கு, சன் மூன் வேலி போட்டிங் சென்டர். ஆனால் எனக்கு போட்டிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே, யாரா அந்த எபிசோட் அப்படி தான் பையன். ஐயோ ஐயோ, நான் முதலே பிடிச்சி வைங்கள தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா ஒரு யானையை கூட பார்க்க முடியல என்னால். சந்ததுக்கு ஒரு காட்டு யானையாவது பார்த்து போகலாம் பார்க்குறேன், ஒரு காட்டு யானை பார்க்க முடியாது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட்டிங் வர அந்த மேட்டுப்பட்டி டேமுடைய வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். இது இங்கே ஒரு சரியான ஒரு சீன் ஒன்று நடக்குது. என்னென்னா அவங்க பார்த்தோம்னா மற்ற வண்டியெலாம் விட்டுட்டு இங்கிட்டு பார்த்தோம்னா புல்லட் ஒன்று நிற்குது, எக்ஸ்பல்ஸ் ஒன்று நிற்குது. பேக்கில் பார்த்தீங்களா ஒருத்தவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா இங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பல்ஸ் ஒன்று புல்லட் ஒன்று நிற்குது. இது தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அந்த பக்கம். ஆனால் அதெல்லாம் விட்டு நம்ம பைக்கில் உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பைக்குக்கும் ஒரு இது இருக்குது. எனக்குள்ளே எனக்கு தோணுச்சு, ஏன்னா புல்லட் நிற்குது, எக்ஸ்பல்ஸ் நிற்குது, ஆனால் அதை விட்டு நம்ம பைக்கில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு. சரி விட இருந்துட்டு போகுதா, என்ஜாய் பண்ணட்டும். இதுதான் மேட்டுப்பட்டி டேம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரூட் தப்பாக வந்துட்டேன். மறுபடியும் இப்போ பேக்கில் போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நான் போயே ஆகணும். இப்போ அதுக்கு தான் போகணும். இங்கேருந்து கேமரா ஆன் பண்ண மாட்டேன், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வியூவை ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, காய்ஸ் பார்த்தோம்னா அந்த கீழே பார்த்தோம்னா அந்த மேட்டுப்பட்டி டேமோட லேக் அந்த தண்ணி தேங்கியிருக்கும்ல, அந்த அளவுக்குல ஒரு 2 3 எக்கோ பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த சவுண்டு அந்த எக்கோ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த மேட்டுப்பட்டி டேம்லாம் தாண்டி இங்கிட்டு வந்தேன். எங்களை பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தோம்னா 2 ஃபோட்டோஸ்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட சொல்லியிருப்பேன்ல, புல்லட்டு எக்ஸ்பல்ஸ் எல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்னென்னா அங்கே பார்த்தோம்னா எக்ஸ்பல்ஸ் ஒன்று நிற்குது, ஒரு புல்லட்டு நிற்கிது. ஆனால் அந்த 2 பைக்கையும் விட்டுட்டு அவங்க என்கிட்ட நம்மளோட ஹார்லி குயின் நம்ம பைக்கில் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உட்காந்து அவங்க ஃபேமிலியாக அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, அதனால தான் அவங்களை வீடியோலையும் பெருசாக நான் அவங்களுக்கு காமிக்கவும் இல்லை. அவங்களுக்கு அது ஒரு சில பேருக்கு அன்ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நான் வீடியோஸ்லையும் காட்டலை. ஸோ சாரி ஃபார் தட். ஆனால் அவங்க குழந்தை ஒரு குட்டி பொண்ணு ஒன்று இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க எங்கள் எல்லாருமே பைக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. புல்லட்டுக்காரன் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அங்கே புல்லட்டு நின்றுச்சு, ஒரு புல்லட்டு அவன் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். அப்புறம் எனக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அந்த குட்டி பொண்ணு தான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துச்சு. செம்ம க்யூட் கேர்ள். ஆமாம், அந்த பொண்ணு நல்லா பேசினாங்க. அவங்க நார்த் இந்தியன் தான். அவங்க நமக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டேன். நான் ஆல்ரெடி நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நின்று. ஆனால் அந்த நிலைமையில அந்த புல்லட்டுக்காரனுடைய மனசு நினச்ச மைண்ட் வாய்ஸை நினச்சி பார்த்தா சிரிப்பாக வருது. தேங்க்யூ சார். காய்ச்சி இப்போ பார்த்தோம்னா போலீஸ்காரங்க செக் போஸ்ட்டில் நம்ம மடக்கிட்டாங்க. மடக்கி நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது. கோபுராவுக்குலாம் அவங்க எதுவும் சொல்லலை. அவங்க எதுவும் சொல்ல சாரி பென்சில் ஓப்பனில் இருந்திருக்கு. அவங்க எதுவும் சொல்லலை. ஆனால் ட்ரக்ஸ் எதுவும் வச்சுருக்கியா அந்த மாதிரி எதுவும் கேட்டாங்க. அப்புறம் எந்த ஊர் கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் விட்டாங்க. அப்புறம் காமெடியாக அதெல்லாம் கேட்குறாங்க. நான் புதுக்கோட்டைன்னு சொன்னேன். புதுக்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து புது மணவாளன் அப்படின்னு சொல்லி என்னமோ சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா கேட்டதுக்கு சொன்னாங்க புது மாப்பிள்ளை, புதுக்கோட்டையிலேருந்து புது மாப்பிள்ளை அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அதான் காமெடியாக தான் பேசினாங்க, எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. அதெல்லாம் எதுவும் கோளாறு கிடையாது. ஆனால் என்ன பேக்லேருந்து ஃபேண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. எதுவும் ட்ரக்ஸ் எதுவும் கொண்டு வந்திருக்கோமா என்ன ஏதுங்கிறது, ட்ரிங்க்ஸு சம்திங் எல்ஸ் இன்னும் எதுவும் கொண்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வர்றதுலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. எதுவும் தேவையில்லாமல் எதையும் எடுத்துகிட்டு வராதிங்க. ஓகேவா?
அப்புறம் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க. அது மாதிரி நான் சொன்னேன், இது மாதிரி குக்காக இருக்கேன், ஹோட்டலில் ஷெஃபாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஓகே இங்கே மூணார்லாம் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் மூணாரில் ஒர்க் பண்ணல, நான் வந்து புதுக்கோட்டையிலே நேட்டிவ்லேயே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. நாங்கள் அங்கே வர்றாந்தா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் புதுக்கோட்டையில் ஃபேமஸு ராஜாவுடைய தொண்டைமானுடைய கோட்டை தான். சாரி கோட்டைங்கிறேன், அரண்மனையை வந்து கவர்மெண்ட்டுக்காக கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்கோம்ல, அதை சொன்னேன். அப்புறம் சித்தனவாசல் சொன்னேன், திருமயம் சொன்னேன். அப்புறம் தஞ்சாவூர் பக்கத்தில் தஞ்சாவூர் இருக்குது, பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குன்னு. ஆமாம் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. தொண்டைமானுடைய கோட்டை ஒன்று இங்கே ஒன்று இருக்குதான், அவங்களுடைய அரண்மனை இங்கே ஒன்று இருக்குதான். ஆனால் அது எந்த தொண்டைமான்னு தெரியல, அது வேறு தொண்டைமானாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து மறுபடியும் மூணார் போயிட்டு தான் போக முடியுமா அவங்க சொன்னாங்க. அதனால தான் சரி மறுபடியும் இப்போ மூணார் போயிட்டுருக்கேன். மூணார் போயிட்டு மறுபடியும் இப்போ அங்கேருந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போகணும். காய்ஸ் பார்த்தோம்னா முதல்ல ஒரு எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கை போயிட்டு அப்படியே லக்கம் போகிறது தான் பிளான் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது மேட்டுப்பட்டி டேமுக்குள்ளே கூட்டி போயிடுச்சு. அது கூட்டி போயிடுச்சுன்னா நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஆட் ஸ்டாப் கொடுத்து வச்சுருந்தேன். ஆட் ஸ்டாப் கொடுத்ததுனால வந்து பக்கத்தில் எதுவும் இருக்குது அதுக்கு கூட்டி போயிடுச்சு மேப், வேறு ஒன்றும் கிடையாது. எரவிக்குளம் நேஷ்னல் பார்க், அது எரவிக்குளம் காய்ஸ். நான் அதில் முதல்ல அந்த இடத்துலலாம் ஏதோ தப்பாக சொல்லியிருப்பேன். எர்ணாகுளம்னா என்னமோ நேஷ்னல் பார்க்னு ஏதோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், தப்பாக சொல்லிட்டேன், சாரி. இப்போ அந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் வழியாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அப்படியே நேஷ்னல் அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இனிமேல் ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். பார்த்தோம்னா அந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த வைல்டு கோட்லாம் மேயும், ஆடு மேயும்னு அதில் போட்டிருந்தாங்க நிறைய இடத்துல. அது நான் பார்த்தேன் வெளியில். சரி பைக் அது உள்ளே விடலாம், அவங்க நின்றுட்டு பார்க்கலாம்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தா அது இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குதாம்மா. அது ஒரு இடம் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு பஸ் மூலியமாக, கவர்மெண்ட் பஸ் மூலியமாக போகணும். நீங்கள் பைக் வந்து உள்ளே பார்க்கிங் கிடையாது, நீங்கள் வெளியிலே எங்கேயா வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வந்தால் தான் போக முடியும் அப்படின்னாங்க. பார்க்கிங் வெளியில் வைக்காமல் நம்ம போக முடியாது. இங்கேருந்து பார்த்தா அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கு பார்த்தோம்னா இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள், நம்ம அந்த ரூட்டில் தான் போகிறோம். உங்களுக்கு தெரியுமா தெரியல, குட்டியாக தெரியுது அந்த ரோடு. இது பாருங்க எதிர்த்தாப்புல இங்கே இது நம்ம நார்த் மலையோட பெரிய மலையாக இருக்கும் இருக்கே காய்ஸ். இங்கேருந்து வியூஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த பாருங்க அந்த இது ஃபுல், அது வந்து பார்த்தோம்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். அது தண்ணி எங்கேருந்து மேலேருந்து கொட்டிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம அங்கே தான் போகிறோமா என்னன்னு தெரியலையே. எனக்கு லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். இது பாருங்க ரோட்டு ஓரமாகவே தேயில இருக்குது. கொஞ்சோட பிடிக்கிட்டு போயிடுவோமா வீட்டுக்கு, கோலம் பண்ணி போடுவாங்க. அவங்களுக்கு இதுதான் தங்கம். இங்கே ரோட்டு ஓரத்தில் இருந்ததெல்லாம் செடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு மேலே மட்டும் வச்சுருக்காங்க. There was once a day that I would pray for you. I'd go and misbehave just so you'd notice too. Sneaking looks up and down from across the room. And damn, what a hell of a view. I feel good, you look great, I like you, I can't wait. A first time, a first date, you're so fine. காய்ஸ் இப்போ பார்த்தோம்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற இடத்துல வந்து ஒரு கடை இருந்துச்சு. சரி டீ குடிக்கலாம் தான் ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் பார்த்தேன் டிஃபன்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இங்கேயே லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை டிஃபன் இல்லைன்ட்டாங்க. ஸோ லஞ்சு தான் இருக்குது, சாப்பாடு தான் இருக்குன்னாங்க. ஓகே இங்கேயே சாப்பிட்றலாம். இங்கே சாப்பிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா காலையில் நான் என்ன சாப்பிடவே இல்லை. அதான் கொஞ்சம் லைட்டாக கேராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு கீழே போய்ட்டு லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு ரிட்டன் மூணாருக்கே போயிட்டு அங்கேயாவது நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ நான் வந்து மீல்ஸ் ஒன்றும், அப்புறம் வந்து ஒரு ஐரா மீன் ஏதோ ஒரு சொன்னார், அந்த ஃபிஷ் ஒன்று ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வரவட்டி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம போய் லக்கம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட வேண்டியதான். ஓகே நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ், பைக் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நான் போடுவேன். குறிப்பாக சொல்லணும்னா யமஹா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் போட்டுகிட்டே இருப்பேன். நம்ம பைக் பார்த்தோன்னா வெளியில் இருக்குது, ரொம்ப நேரம் அதுக்கும் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. நான் இதில் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த கேரளா ட்ரிப், இந்த மூணார் ட்ரிப்பில் பார்த்தோம்னா நான் மைலேஜ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ மைலேஜ் வருதுங்கிறது நான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போடுறேன். அது ஓகே. மீல்ஸ் வந்துருச்சு பார்த்தோம்னா. இது பார்த்தீங்கன்னா அரிசி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ எங்கள் தாத்தா சொல்லுவார், மொச்சக்கொட்டை அரிசி தான் இங்கே வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்படியே குண்டு குண்டாக இருக்குது ஒவ்வொரு அரிசியும். தாத்தா சொன்னார் சிவப்பு கலர், லைட் சிவப்பு கலரில் ஒரு மாதிரி பெரிய பெரிய அரிசியாக நல்லா குண்டு குண்டாக இருக்குது. ஓகே நான் இப்போ பார்த்தோம்னா அங்கே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல லஞ்சை முடிச்சுட்டு வந்துட்டேன். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு.
நான் கூட அந்த வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மொச்சக்கொட்டை ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, நல்லா பெரிய பெரிய குண்டு ரைஸாக இருக்கும், அதுதான் போட்டிருந்தாங்க. ஒரு தேங்காய் துவையை வச்சுருந்தாங்க. அந்த துவையை பார்த்தோம்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா புளி வச்சு அரைப்பாங்களாம் தேங்காவை, அதனால தான் அப்படி அந்த மாதிரி புளிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. இதானா இதுலேருந்து எங்கடா போகணும்? ஓ உள்ளே போகணுமா? பார்க்கிங் தான் பிரச்சனையாக இருக்குது. இங்கே பார்க்கிங் தான் காய்ச்சி பிரச்சனையாக இருக்குது. இதுதான் காய்ச்சி அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸு. இவ்வளோ தான் நினைக்காதீங்க, உள்ளே போகணும். என்ன அந்த குரங்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கா? அது திரும்பிடுச்சே, நிறையா வருது காய்ச்சி. வாங்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ப்ளீஸ் பார்க்கவே. எனக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்து இது பாருங்க காய்ஸ். இதுதான் அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸுங்கிறது. செமையாக இருக்குது, குளிக்கலாம் போல இருக்குது. ஆனால் நான் சிங்கிளால் வந்திருக்கேன், பேக்கை அனாமத்தான் வச்சுட்டு குளிக்க முடியாது. சின்னதாக ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பாருங்கள். 3, 2, 1. இதான் காய்ச்சி அந்த வாட்டர் ஃபால்ஸு. காய்ஸ் கிட்ட வந்துட்டேன். எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றுதுன்னு. தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக ஊற்றுது. பசங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா குளிச்சுட்டு வந்துடலாம், ஆனால் இங்கே குளிக்க முடியாத சூழ்நிலை. ஓகே காய்ஸ், இப்போ இந்த அழகான இடத்துலேருந்து நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சின்ன சின்னதாக ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன். என்னால் ஃபோட்டோஸ் தான் ஒழுங்காக எடுக்க முடியல, ஏன்னா கூட யாருமே இல்லை. நம்ம மட்டும் தனியாக இருந்து ஃபோட்டோஸ் கரெக்டாக எடுக்க முடியாது. குளிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம கூட யாருமே இல்லை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை பேக்கை பாதுகாக்கிறதுக்கோ யாருமே இல்லை. அதனால் நான் குளிக்கலை. ஸோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்ப வேண்டிய தான். இனிமேல் நம்ம நேராக புதுக்கோட்டைக்கு கிளம்ப வேண்டிய தான். சரி, மிச்சத்தில் நான் இல்லை மோட்டோ விளக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. பேக் டு ஹோம். பார்த்தோம்னா இப்போ உடுமலைப்பேட்டை ரோட்டில் தான் நான் போகிறேன். இந்த ரோட்டில் நான் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடியும் யாரும் இல்லை, முன்னாடியும் யாரையும் காணோம். கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பாருங்க, எனக்கு நல்லா காமிக்கிறவர். ஐயோ முடியாது, பார்த்துட்டு